மாதம்பட்டியும் ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு அந்த அம்மாவோட பழகினது கொண்டது எல்லாத்தையும் ஒத்துட்டு இருக்காரு. அப்படி உங்களுக்கு அவரோட வாழ பிடிக்கல, உங்களுக்கு அவருக்கு மனசாபம்னா நீங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருக்கலாமே. நீங்க டிவோர்ஸும் பண்ணல, அவர் செய்த தவறையும் தடுக்கல. நீங்க உங்களுக்கு தேவைன்றப்பது உங்க கணவரை எடுத்துப்பீங்க, தேவையில்லாதப்பது உங்க கணவர் எத்தனை பெண்களோட வாழ்க்கையை சீரழிச்சாலும் அதுக்கு நீங்க சப்போர்ட்டா வந்து நிற்பீங்கன்னா இது எந்த விதத்துல நியாயம்? மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அந்த குழந்தைக்கு தகப்பன் அப்படின்றது தெரிய வந்துருச்சுன்னா கண்டிப்பா மாதம்பட்டி ரங்கராஜ் மனைவியை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். இது சட்டப்படியான ஒரு தீர்வு. ஜாயத்ரசல்லா தனக்கு முதலே ஒரு வாழ்க்கையில் ஒரு தவளம் நடந்து போச்சு. இதில் பாதிக்கப்படுறது ரெண்டுமே பெண்கள் தான். ஆண்களுக்கு பாதிப்பு இல்லை, பெண்ணுக்கு தான் பாதிப்பு. அந்த பெண்ணோட வாழ்க்கையும் பாதிப்பு, இந்த பெண்ணோட வாழ்க்கையும் பாதிப்பு. மாதம்பட்டி ரங்கராஜ் எடுத்துட்டீங்கன்னா அவர் தன்னுடைய முதல் மனைவிக்கு என்னென்ன உரிமைகளை கொடுக்கிறாரோ, சொத்து, அந்தஸ்து, வாழ்க்கை நிலை, சமூக நிலை, எல்லாத்துலேயும் என்னென்ன கொடுக்குறாரோ அத்தனையும் இந்த பெண்ணுக்கும் தர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கார். வணக்கம். இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய பிரச்சனையில் ஜெயகிருஷ்ணன் தான் இப்போ ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருக்காங்க, ஒரு ஆண் குழந்தை. அந்த ஆண் குழந்தையை பெற்றெடுத்திருக்காங்க. அந்த ஆண் குழந்தையோட பிறப்பு சான்றிதழில் மாதம்பட்டி ரங்கராஜன் அவர் தெரியப்படுத்தியிருக்கிறதாக சொல்கிறாங்க. ஸோ இந்த வழக்கை பொறுத்தளவில் மாதம்பட்டியும் ஒரு பாயிண்டில் அந்த அம்மாவோட பழகினது கொண்டது எல்லாத்தையும் ஒத்துட்டு இருக்காரு. முதல் மனைவியின் குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து உரிமைகளும் இரண்டாவது மனைவியின் குழந்தைக்கும் உண்டு. இன்னொன்று, அப்படி உங்களுக்கு அவரோட வாழ பிடிக்கல, உங்களுக்கு அவருக்கு மனசாபம்னா நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருக்கலாமே. நீங்கள் டிவோர்ஸும் பண்ணலை, அவர் செய்த தவறையும் தடுக்கலை. அப்போது நீங்கள் உங்களுக்கு தேவைன்றப்பது உங்கள் கணவரை எடுத்துப்பீங்க, தேவையில்லாதப்பது உங்கள் கணவர் எத்தனை பெண்களோட வாழ்க்கையை சீரழிச்சாலும் அதுக்கு நீங்கள் சப்போர்ட்டாக வந்து நிற்பீங்கன்னா இது எந்த விதத்தில் நியாயம்? மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அந்த குழந்தைக்கு தகப்பன் அப்படின்றது தெரிய வந்துருச்சுன்னா கண்டிப்பாக மாதம்பட்டி ரங்கராஜ் மனைவியை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். இது சட்டப்படியான ஒரு தீர்வு. மேலும் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் லிவிங் டுகெதர் கூட கேன் பி கன்சிடர்ட் ஆஸ் அ ஒய்ஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னா, ஒரு கணவன் ஒரு மனைவி வாழக்கூடிய சூழ்நிலையில் அந்த கணவன் தனக்கு விருப்பப்பட்ட இன்னொரு பெண்ணோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தானால், திருமணம் இல்லாமல் வாழ்ந்தானால் அதுவும் மனைவியாக ஏற்றுக்கொள்ளப்படும். அப்பொழுது முதல் மனைவிக்குள்ள அனைத்து அதிகாரங்களும் இரண்டாவது மனைவிக்கும் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது குற்றங்களை தடுக்கிறதுக்கு ஒரு வழி அப்படின்னாலும் பெண்ணுடைய உரிமையை பாதுகாக்கக்கூடிய ஒரு வழியாக அமைகிறது. இதில் முக்கியமாக ஒரு விஷயத்தை பார்க்கணும். மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை ஜெயகிருஷ்ணா ஏமாத்திட்டான்னு சொல்கிறதோ, இல்லை மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய முதல் மனைவி என் கணவருக்கு இவர் மனைவி கிடையாது, அந்த அம்மா எங்கள் கணவரை ஏமாற்றி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் ரெண்டுமே தப்பு தான். காரணம் என்னென்னா, ஒரு ஆண்மகனுக்கு தன்னை பற்றிய ஒழுக்க நிலை நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் தாயின் வயிற்றில் பிறந்து தமக்கைகளோடு வளர்ந்து பெண்ணை திருமணம் செய்து பெண்ணிற்கு தகப்பனாக ஆகி பெண்ணை சார்ந்தே வாழக்கூடிய ஒரு ஆணுக்கு தன்னுடைய ஒழுக்க நிலை முழுமையாக தெரிந்திருத்தல் அவசியம். அதை தான் சட்டத்தில் வாலண்டி நான் ஃபிட் இன்ஜூரியான்னு சொல்கிறாங்க. தெரிந்தே செய்யும் தவறுக்கு சட்டம் பொறுப்பேற்காது, ஒரு நாளும் பொறுப்பேற்காது. காரணம், ஒரு ஆண்மகனுக்கு தெரியும் தனக்கு திருமணம் ஆயிடுச்சா ஆகலையா, தன் மனைவி சட்டப்படி இருக்கிறாளா இல்லையா, தன் மனைவிக்கும் தனக்கும் விவாகரத்து ஆகிவிட்டதா இல்லையா, தனக்கு இரண்டாவது திருமணம் செய்யக்கூடிய தகுதி உள்ளதா இல்லையா, இத்தனை உண்மைகளும் அறிந்த அந்த ஆண்மகன் எந்த காரணத்திற்காக இந்த உண்மையை மறைத்து முதல் மனைவிக்கும் துரோகம் செய்து இரண்டாவது ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி அவளோட வாழ்ந்து அவளோட வாழ்க்கையை இதுக்கு நாசம் பண்ணணும்? இது ரொம்ப தவறான விஷயம். இன்னொன்று, ஜெயகிருஷ்ணா தனக்கு முதலே ஒரு வாழ்க்கையில் ஒரு தவளம் நடந்து போச்சு. இதில் பாதிக்கப்படுறது ரெண்டுமே பெண்கள் தான். ஆண்களுக்கு பாதிப்பு இல்லை, பெண்ணுக்கு தான் பாதிப்பு. அந்த பெண்ணோட வாழ்க்கையும் பாதிப்பு, இந்த பெண்ணோட வாழ்க்கையும் பாதிப்பு. ஆண் தன்னுடைய சுகத்திற்காக 5 நிமிடம் அனுபவித்து விட்டு செல்கிறான், அவ்வளோதான். ஆனால் ஆண் பொறுப்பு நிலை இல்லாமல் வாழ்வதனால் வரக்கூடிய சிக்கல்களினால் பிறக்கக்கூடிய குழந்தைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிறது. இன்றைக்கி சமுதாயத்தில் நிறைய பெண்கள் இதனால் பாதிக்கப்படுறாங்க. ஒரு ஆண் தன்னிடம் இருக்கக்கூடிய பணம், அந்தஸ்து, புகழ், பேர் இதை வைத்துக்கொண்டு பெண்களை தன் வலையில் சிக்க வைப்பதும், அவர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதும், அவர்களின் வாழ்க்கையை விளையாட்டாக நினைத்து விளையாடுவதும் கேள்விக்குறியான குழந்தைகளின் வாழ்க்கையை உருவாக்குகிறது. அப்போ இதெல்லாம் தடுக்கணும்னா என்ன பண்ணணும்? சட்டப்படியாக இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். அப்போ சட்டப்படியான நடவடிக்கைன்றது என்ன? ஜெயகிருஷ்ணாவோட குழந்தை, அந்த பிறந்த குழந்தை
இவருடைய குழந்தை தான் என்பதை நிரூபிக்கும் பொறுப்பு ஜாயகிருஷ்ணாவுக்கு உண்டு. மாதம்பட்டி ரங்கராஜ் எடுத்துட்டிங்கன்னா அவர் தன்னுடைய முதல் மனைவிக்கு என்னென்ன உரிமைகளை கொடுக்கிறாரோ, சொத்து, அந்தஸ்து, வாழ்க்கை நிலை, சமூக நிலை, எல்லாத்துலேயும் என்னென்ன கொடுக்குறாரோ அத்தனையும் இந்த பெண்ணுக்கும் தர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கார். ஸோ ஒரு ஆண் தன்னுடைய சுயலாபத்திற்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம் பெண்ணை பாதிப்பதோடு அல்லாமல் பெண் சமுதாயத்தை சீரழிக்கிறது. இது ஒரு தவறான ஒரு எடுத்துக்காட்டாகவும் போயிடுது. இன்றைக்கி இது ஒரு ஃபேஷன் மாதிரி போயிடுச்சு. ஒரு பணக்காரனாக இருக்கவன் தன்னை ரொம்ப ஒரு அழகாக காட்டிக்கிட்டே எல்லாம் பண்ணிக்கிட்டு அதை வச்சு ஒரு பெண் தவறாக எடுத்ததுமே வரமாட்டா. சரியா? இந்த ஆண் காட்டக்கூடிய விஷயங்களில் அந்த பெண் மயங்குகிறாள். அப்படி ஒரு பெண் தவறாக வருவாளே ஆனால் அவள் தவறான வழியில் செல்வதை தடுக்கக்கூடிய கடமையும் ஒரு ஆணுக்கு உண்டு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குது, நீ என்கிட்ட இப்படி பழகாத, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, தயவுசெய்து நீ வேலையை செஞ்சியா சம்பளத்தை வாங்கினியா போ, அதுக்கு மேலே உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லணும். அப்படி சொல்லக்கூடிய ஸ்ரீராமர்கள் எத்தனை பேர் உள்ளனர்? இன்றைக்கி கிடையாது. அப்படிப்பட்ட ஸ்ரீராமனே ராவணனின் தங்கை சூர்பனகை ஆற்றுல நின்று தன்னை தண்ணி மூழ்கிட்டு போதே என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லும்போது எதை கூற வேண்டுமோ அதை கூறாமல் அவளை காப்பாற்றுகிறான். அவன் காப்பாற்றியதில் ஆண்மகன் என்று கண்டு அவள் மையல் உறுகிறாள். அதுவே தப்பு தானே? ஒரு ஆண் தன்னுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸை வெளியில் தெரியப்படுத்தாமல் இருப்பதும் குற்றம்தான். அதே மாதிரி ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கை நிலையில் தன்னை கற்பை காப்பாற்றிக் கொள்வதற்கும் தன் வாழ்க்கை நிலையை அமைத்துக் கொள்வதற்கும் உரிமை உள்ள ஒரு பெண் அதை முறைப்படி செய்வதற்கான கடமை உள்ளவள். அந்த கடமையை அவள் மறக்கக்கூடாது. ஒரு பெண் தனக்கு ஒரு இன்னொரு கணவர் வேணும்னோ தனக்கு ஒரு இரண்டாம் திருமணம் நடக்கணும்னோ நினைக்கிறது தவறில்லை. ஆனால் உனக்கு எல்லாமே தெரியும். மாதம்பட்டி ரங்கராஜோட வாழ்க்கை என்னன்னு தெரியும். அவருடைய மனைவி, அவருடைய குழந்தைகள், அவருடைய குடும்பம், அவருடைய நிறுவனங்கள் எல்லாமே உனக்கு தெரியும். அவங்களோட நீ பழகியிருக்க, அந்த அவங்களோட நிறைய விழாக்களுக்கு போயிருக்க, அவருக்கு ஆடை வடிவமைப்பாளராக இருந்திருக்க நீ. அப்போ எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சு நீ ஒரு தவறுக்கு உடந்தையா போகிறேன்னா அப்போ அது உன்னுடைய முட்டாள்தனம் தானே. ஆணை மாத்திரம் குறை சொல்ல முடியாது. அவன் செஞ்ச தப்புனாலும் அவனை மாத்திரம் குறை சொல்ல முடியாது. ஆணின் குற்றத்தில் பெண்ணிற்கும் பங்கு உண்டுன்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ ஒரு சில திருமணங்களில் பார்த்திங்கன்னா ஆண்கள் தன்னுடைய உண்மை நிலையை மறைத்து, திருமண நிலையை மறைத்து, தான் விதவையானவர், தான் விவாகரத்தானவர் என்று பொய்யான உரைகளை கூறி சில திருமணங்கள் நடக்கிறது. அதெல்லாம் தண்டிக்கப்படக்கூடியது. அப்படி வந்ததுனாக்கா அது இன்டென்ஷனாக ஒரு பெண்ணோட வாழ்க்கையை சீரழிக்கணுன்னே ஒரு ஆண் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை. அப்படிப்பட்ட நிலைகளுக்கு சட்டப்படியான தண்டனைகள் கண்டிப்பாக பெற்றுத்தர வேண்டும். ஆனால் இவளுக்கு எல்லாமே தெரியுது, அதே மாதிரி அவனுக்கும் எல்லாமே தெரியுது. அப்போது ரெண்டு பேருமே அதை தெரிஞ்சு செயல்படுத்தும் போது அதனால் பாதிக்கப்படுறது யார்? அந்த எதிர்கால வாரிசுகள். அந்த எதிர்கால வாரிசோட நிலைமையை யோசித்து பார்க்கணும். மகாபாரதத்தில் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், விசித்திர வீரியனுக்கு குழந்தைகள் இருக்காது, அவனால் குழந்தை பெற்றுக்க முடியாது, அவன் செத்து போயிடுவான். அப்போ அவனுடைய மனைவிகள் ரெண்டு பேர், அம்பை அம்பாலிகா, ரெண்டு பேருக்கும் அம்பிகாவும் அம்பாலிகாவும் எங்கள் வாழ்க்கை இப்படி போயிடுச்சேன்னு கேட்பா. அப்படி கேட்கும்போது உடனே என்ன பண்ணுவா, சாந்தனு மகாராஜாவோட மனைவியானவர் உடனே வியாசரை கூப்பிட்டு, அந்த காலத்துலேயே பாருங்கள் ஐவிஎஃப் மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி குழந்தையை பிறக்க வைக்கிறாங்க. அப்போது ரெண்டு குழந்தை தானே பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது மூன்றாவதாக ஒரு குழந்தை பிறந்துள்ளதுன்னாங்க. எங்கேயும் மூன்றாவதாக ஒரு குழந்தை பிறந்த, ஆமாம் தாசிக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, வேலை செய்கிறவளுக்கும் ஒரு குழந்தை பிறந்துருச்சு. ஏன்னா அவர் ரெண்டு பேரோட வன்புணர்வு பண்ணிவிட்டு மூணாவதாக இவளோடையும் வன்புணர்வு பண்ணிட்டாரு. ஸோ அப்போ ஒரு ஆண் செய்யக்கூடிய ஒரு தவறு, இந்த ஆணுடைய தவறினால் அந்த குழந்தை அவையில் பல பேர் முன்னிலையில் அவமானத்தை சந்திக்கிறான். யார்? விதுரனானப்பட்டவன் கடைசி வரையில் தாழ்ச்சி குலத்தில் பிறந்தவன் என்ற வார்த்தையை கூறி 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 அவனுடைய வாழ்க்கையை நிர்மூலமாக்குகிறார்கள். ஆனால் இந்த மாதிரியான வார்த்தைகளால் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் எந்த அளவுக்கு பாதிக்குதுன்றத சோஷியலாக வரும்போது தான் தெரியும். ஆனால் இதெல்லாத்தையும் தடுக்கணுன்னாக்க சட்டங்கள் மாத்திரம் இருந்தால் போகாது, தார்மீக பொறுப்பு ஆணிற்கும் பெண்ணிற்கும் உண்டு. திருமணம் செய்து கொள்வது தவறல்ல, இரண்டாம் திருமணம் செய்து கொள்வதும் தவறல்ல. கணவனை பற்றிய உண்மைகளை, தனது முதல் திருமணத்தை பற்றிய உண்மைகளை மனைவியும் கூற வேண்டும். கணவனாக திருமணம் செய்யக்கூடியவன் தன்னை பற்றிய முழு விவரங்களையும் பெண்ணுக்கு தெளிவுபடுத்தி அதன் பிறகே திருமணத்தில் இறங்க வேண்டும். அப்படிப்பட்ட திருமணங்கள் போற்றக்கூடியது. இன்றைக்கி தந்தை பெரியார் அவர்கள் பெண்களோட வாழ்க்கை நாசமாகக்கூடாது, மறுமணங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொன்னார்னா கண்ணா பின்னான் மறுமணங்கள் செய்ய சொல்லலை. அவர் முறையான முறையில் செய்ய சொன்னார். முறையான முறையில் திருமணங்களை செய்து வாழ்வது சால சிறந்தது என்று கூறினார்.
அதே வகையில் மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஜாய் கிறிஸ்டலா இவர்களுடைய பிரச்சனையில் அந்த குழந்தைக்கான சட்டப்படியான உரிமைகளை கொடுத்து இந்த சமுதாயத்தில் அந்த குழந்தை ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில் அமைவதற்கும் அதற்கு ஒரு எதிர்காலம் அமைய வேண்டும் என்றும் சட்டமும் நீதிமன்றமும் அதற்கான வழிகளை தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.